வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று முழுமை நல வாழ்வுக்கு மனவளக்கலை என்பது பற்றி நான் உரையாற்ற இருக்கிறேன். இது யோகா பற்றிய ஒரு அறிமுக வகுப்பு. நாம் எல்லோரும் நலமாக வாழ்வதற்கே விரும்புகிறோம். ஒருவரை ஒருவர் சந்திக்கிற போது நாம் நலம் விசாரிக்கிறோம். நலமா இருக்கீங்களா அப்படித்தானே விசாரிக்கிறோம். நலம்னா ஒண்ணு உடல் நலம், இன்னொன்னு மனநலம். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் நலம். உடலுக்கும் துன்பம் இருக்கக்கூடாது, அத வலின்னு சொல்லுவோம். மனதுக்கும் வேதனைன்னு சொல்லுவோம். பொதுவா மனவேதனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால மனதுக்கு வேதனையா இருக்கு. ஒண்ணு உடலுக்கு வலி, இன்னொன்னு மனதுக்கு வேதனை. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கவலை, அதனால மனசுக்கு நல்லா இல்லை. நலம் தானா, உடலும் உள்ளமும் நலம் தானான்னு கேட்பாங்க. அப்போ ஒண்ணு உடல் நலம், இன்னொன்னு மனநலம். ஆங்கிலத்துல பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். உடல் மட்டும் நலமாக இருந்தால் அது பூரண நலம் அல்ல. மனசாலையும் நல்லா இருக்கு. அப்ப இந்த உடல் மன நலம், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான நலம். அப்படிப்பட்ட ஒரு நலமான வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு யோகா வேண்டும், யோகா கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இது உலகெங்கும் இந்த யோகா பற்றிய ஒரு கருத்து இருக்கு. அந்த யோக கலையை மனித குலத்துக்கே கொடுத்திருப்பது நம்முடைய பாரத நாடு. அந்த நாட்டில் வாழ்ந்த ரிஷிகள், யோகாவின் தந்தை பதஞ்சலி மகரிஷி, அவர்தான் வடிவமைத்தார். அது பிற்காலத்துல விஞ்ஞான காலத்துக்கு ஏற்ப அதை டெவலப் பண்ணிருக்கோம். பை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப இந்த கலையை தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஐக்கிய நாட்டு சபையிலேயே இதை பற்றி எடுத்து சொல்லி அத பல நாடுகள் மதிப்பளித்ததை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதியை உலக யோகா தினமாக கொண்டாடுவதற்கு அறிவித்து நல்ல முறையில் 140க்கு மேற்பட்ட நாடுகளில் கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி இந்த உலக யோகா தினம் நடைபெற்றது. குறிப்பாக இளைஞர்களுக்கு கல்வி நிறுவனங்களில் எல்லாம் இந்த யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. ஏராளமான மாணவர்கள் அதை செய்தார். இந்த யோகா எல்லோருக்கும் அவசியம். இந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து 95 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அவர் இந்த யோக கலையை விஞ்ஞான காலத்துக்கு ஏற்ப அதை எளிமைப்படுத்தினார்கள். முற்காலத்தில் கொஞ்சம் கடினமான பயிற்சியாக இருந்தது. இந்த யோகா என்பது என்ன அப்படின்னா, உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு சில பயிற்சிகளை கொடுத்து, அதாவது உடலுக்கு ஆசனங்கள், அதாவது உடலை அசைக்கிற சில உடலுக்கான பயிற்சிகள், உயிருக்கு பிரம்மச்சரியம் கடைபிடித்து பிராணாயாம பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, மனசுக்கு தியானம்,
அதை கொடுத்து இந்த உடல் மன துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான அறிவு இருக்கு பாருங்க, செயல்கள், நல்ல செயல்கள், அதான் அறிவார்ந்த செயல்கள். அதான் நம்ம துன்பத்திலிருந்து காக்கும் நல்ல செயல்கள். எல்லாரும் சொல்றோமே, நல்லதை செய்ய நீ நல்லா இருப்ப. அப்ப நலமா இருக்கணும்னா நான் நல்லதை செய்யணும். நம் செயலுக்கு தான் விளைவு வருகிறது. வினை விதைத்தவன் வினையா இருக்கிறான். அப்ப மனிதனுக்கு அந்த நல்ல செயல்கள் என்னென்ன என்று அவன் அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிவை யோகாவில் இந்த ரிஷிகள் சொல்றாங்க. நீ உடல் நலம் காப்பதற்கு, மனநலம் காப்பதற்கு நீ என்னென்ன செய்யணும், வினைகள், கர்மா, கர்ம யோகம், தர்ம நெறிகள், அறநெறிகள், இதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் வேதங்களிலும் உபனிஷத்துக்களிலும் புராணங்களிலும் மத நூல்களிலும் அறநூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அவர்கள் எடுத்து சொன்னாங்க. ஆனா நமக்கு புரியணுமே. அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தவம், தியானம். தியானம் செய்த பிறகுதான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை உள்வாங்கி சிந்தித்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த அறிமுக வகுப்பு கூட இந்த தியானத்தோட தான் தொடங்கி இருக்கு. கொஞ்ச நேரம் தியானம் செய்தோம், தவம், மெடிடேஷன் எல்லாம் ஒண்ணுதான். அதை கொஞ்ச நேரம் செஞ்ச பிறகு நான் இப்ப பேசுறேன், உங்களுக்கு அப்படியே உள்வாங்க முடியுது, அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படி யோக கலையில, யோகாவில தியானம் கொடுத்து, தியான பயிற்சி கற்றுக் கொடுத்து, அதன் பிறகு அந்த அறநெறிகளை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அதை அந்த யோகா கலையை கற்றுக்கொள்கிற மாணவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு அதன்படி அவர்கள் நடந்தார்கள். வள்ளுவர் சொல்ற மாதிரி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. அதுபோல அவர்கள் நல்லது எது, நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, what are the do's, what are the don'ts. வள்ளுவர் சொல்றார், செய் தக்க அல்ல செய்ய கெடும், செய் தக்க செய்யாமையாலும் கெடும். அப்ப செய்யத்தகாததை செய்யக்கூடாது, செய்யத்தக்கதை செய்யணும். செய்யத்தகாததுக்கு பேரு அதர்மம், செய்யத்தக்கதுக்கு பேரு தர்மம். ஒன்னு அறம், இன்னொன்னு மரம். அதான் அபயார் சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு. வள்ளுவர் சொல்றாரு, அறத்தான் வருவதே இன்பம். அப்ப அந்த அற வாழ்க்கை, தர்ம நெறிகள், அத நமக்கு சொன்னாங்க. ஆனா புரிஞ்சுக்கணுமே, அதுக்குதான் தவம். அந்த தவம் செய்யணும்னா அங்கே நம்ம உயிர் சக்தி, ஆத்ம சக்தி பலமா இருக்கணும். அதனுடைய உற்பத்தி, நம்ம உடம்புல ஆத்ம சக்தி உற்பத்தி ஆகுது. எது மாதிரின்னா, இப்ப இங்க மின்சாரம் இருக்குது, இது எங்கேயோ உற்பத்தி ஆகி இங்க வருது. இந்த கட்டடத்தில் இருக்கிற மின்சார கருவிகள் எல்லாம் இயக்குது. நம் உடலில் பல கருவிகள் இருக்கின்றன. இதெல்லாம் இயங்கணும். உடல் இயக்கம், மன இயக்கத்துக்கான கருவின்னு சொல்லுவோம். உடம்புல பல கருவிகள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். உள்கருவிகள், வெளிக்கருவிகள், கை, கால், வாய், பால் உறுப்பு, குதம், உணர்கருவிகள், தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, அதுபோல உள்கருவிகள் இருக்கு. இருதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், மூத்திரப்பை, சித்தப்பை, சிறுநீரகம் எல்லாம் இருக்குது இல்லையா? இந்த உறுப்புகள் எல்லாம் இயங்கணும். அதுக்கு இந்த மின்சார சக்தி மாதிரி நம்ம உடம்புல ஒரு மின்காந்த சக்தி, அது ஜீவன்களிலே உற்பத்தி ஆகிறதுனால அதுக்கு பேரு ஜீவகாந்த சக்தி. அது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிட்டே.
அந்த உற்பத்தி சரியா இருக்கணும், நல்லா இருக்கணும், தேவைக்கு உற்பத்தி ஆகணும். அதுக்குதான் முற்காலத்துல பிரம்மச்சரியம் கடைபிடித்தாங்க. இப்போ வேதாத்திரி மகரிஷி என்ன பண்ணாங்க, அதுக்கு காயக்கல்ப பயிற்சின்னு ஒரு பயிற்சியை கொண்டு வந்தாங்க. அது சித்தர்கள் செய்து வந்த பயிற்சி தான். ஒரு எளிய பயிற்சி. காலையில ஒரு 3 நிமிடம், மாலையில 3 நிமிடம், உண்ணும் பொழுது 1 நிமிடம், உறங்கும் போது 1 நிமிடம் போதும். அதை செஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா காந்த சக்தி உற்பத்தி கூடிடும்னு கண்டாங்க. யோகாவில முற்காலத்துல சொன்னது பிரம்மச்சரியம். ஆனா தற்காலத்துல எல்லாரும் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்க முடியுமா? பிரம்மச்சரியம்னா யோகா செய்யணும்னா உனக்கு கல்யாணமே பண்ணிக்கூடாது, இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடாது, தாம்பத்திய உறவு இன்பங்களை அனுபவிக்கவே கூடாது, அப்பதான் செய்ய முடியுங்கிற நிலை இருந்து. அதனாலதான் முற்காலத்துல யாரும் யோகாவுக்கு போகல. இப்ப தற்காலத்துல அப்படி இல்லை. மகரிஷி எளிமைப்படுத்தி ஒரு காயக்கல்ப பயிற்சி கொடுத்தா போதும், 14 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் செய்யலாம். அப்புறம் ஒரு உடல் பயிற்சி. அப்பதான் அந்த உடம்புல அந்த காந்த ஓட்டம் தடையில்லாம இருக்கும். நீங்க மின்சார கருவிகள் சரியா இயங்கணும்னா ஒண்ணு வோல்டேஜ் சரியா இருக்கணும், இன்னொன்னு என்ன சரியா இருக்கணும், ஓட்டம் சரியா இருக்கு. வோல்டேஜ் குறையா இருந்தாலும் கருவிகள் வேலை செய்யாது. இல்ல வயர் வீக்கா இருக்குது அல்லது லூஸ் கான்டாக்ட் இருக்கு, அப்போ ஓட்டத்துல தடை வந்துடும் இல்லையா? தடை வந்தா கரண்ட் ஓடுமா? நம்ம உடம்புலையும் நரம்பு மண்டலங்களில் ஒவ்வொரு செல்களுக்கு ஊடையும் அந்த உயிர் தடையில்லாம ஓடணும். அப்பதான் எல்லா கருவிகளும் சீராக இயங்கும். அப்பதான் மூளைக்கு வரும் அந்த சக்தி. மூளைக்கு வந்தாதான் மூளை வேலை செய்யும். அப்பதானே புரியும், ஞானம் கிடைக்கும், அறிவு வரும், முழுமையான அறிவு. நலமாக உடல் மன நலத்தோடு வாழ்வதற்கான முழுமையான அறிவுக்கு பேர் தான் ஞானம். அப்ப அந்த ஞானம் நமக்கு வேணும்னா மூளை வேலை செய்யணும். மூளை வேலை செய்யணும்னா அந்த சக்தி அங்க கொண்டு வரணும், அது தடையில்லாம வரணும். அதுக்கு தாங்க யோக ஆசனங்கள்னு முற்காலத்துல வச்சிருந்தாங்க, பதஞ்சலி யோகத்துல. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், யோகாசனங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இது எல்லாரும் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் செஞ்சிருவாங்களா? அதுக்கே நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. உணவு கட்டுப்பாடு, நிறைய நியமங்கள்லாம் இருக்கு. அது பதஞ்சலி காலத்துல கொடுக்கப்பட்டது. இப்ப மகரிஷி என்ன பண்ணிட்டாங்க, அது ரொம்ப எளிமைப்படுத்தி எந்த கட்டுப்பாடும் இல்லை, சாதாரணமா எல்லாரும் செய்யலாம். 14 வயதை அடைகிற அவசியம் இல்லை, 8 வயதிலிருந்தே செய்யலாம். எளிமைப்படுத்தப்பட்ட யோகாசன பயிற்சிகள் அது நிறைய பேருக்கு தெரியாது. அது தமிழ்ல எளிய முறை உடல் பயிற்சின்னு சொல்றோம். யோகாசனம்னா சான்ஸ்கிரிட், சரிங்களா? இப்ப தண்ணிக்கு ஜலம்னு சொல்றாங்க சான்ஸ்கிரிட்ல. நம்ம ஜலம்னு சொன்னாதான் நமக்கு புரியுமா? நீர்னு சொன்னா புரியாதா? வாட்டர்னு சொன்னாதான் புரியுமா? மொழி அவ்வளவுதான். இது எளிய உடல் பயிற்சி. அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவர் சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி மருத்துவத்துல நல்ல அறிஞர். ஒரு ஆராய்ச்சிகள் பண்ணி ஒரு 9 உடல் பயிற்சிகளை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த உடல் பயிற்சிய இந்த யோகாவில் கற்றுக் கொடுக்கும். அந்த யோகாவுக்கு தமிழ்ல என்ன பெயருன்னா மனவளக்கலை. ஏன்னா நமக்கு அறிவு தான் வேணும். மனதுக்கு அறிவு குறைபாடு, அஞ்ஞானம், அறியாமையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம், உடல் மன துன்பங்களுக்கு காரணம். அப்ப நமக்கு என்ன வேணும்? அறிவு தானே வேணும். தர்ம அறிவு, நல்லது பற்றிய அறிவு. அந்த அறிவு நம்முடைய மனசுக்கு வேணும். மனம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா அறிவு தான் குறைபாடு.
அதனாலதான் சொன்னாங்க மகரிஷி, மனதுக்கு அறிவுதான் வளம். அப்போ அந்த அறிவுல முழுமை பெறுவதற்கான பயிற்சிக்கு என்ன பேரு பாருங்க, மனவளக்கலை. இது ஒரு யோகா. எத்தனையோ யோகா பெயர்கள் வச்சிருக்காங்க உலகத்துல. வேதாத்திரி மகிழ்ச்சி வடிவமைத்த யோகாவுக்கு பேர் என்னங்க, மனவளக்கலை யோகா. அதுக்கு சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்னு சொல்லுவாங்க. யோகா அப்படின்னாலே உயிர் மீது மனம் வைத்து தவம் செய்கிற பயிற்சி. ஆலயம் அப்படின்னு பேரு. ஆத்மாவின் மனதை லயப்படுத்துவது. அதான் ஆலயம் தொழுவது காலமும் நன்று. அந்த ஆன்மாவிலே மனதை லயப்படுத்துகிற அந்த பயிற்சிக்கு பேரு தான் சான்ஸ்கிரிட்ல குண்டலினி யோகம். அதை எளிமைப்படுத்தினாங்க. அதனால இது எளிய முறை குண்டலினி யோகம். அதனால SKY ஸ்கை. இது ஒரு யோகா. இது வேதாத்திரி மகிழ்ச்சி வடிவமைத்த யோகா. அதனால அதை ஸ்கை யோகான்னு சொல்றோம். இந்த ஸ்கை யோகா பயிற்சியத்தான் இந்த மனவளக்கலை மன்றங்களில், அறிவு திருக்கோயில்களில் எல்லாருக்கும் கத்துக்கணும். அதுல உடல் பயிற்சி 8 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு எல்லாம் கத்துக்கணும். இந்த காயக்கல்ப பயிற்சி, தியான பயிற்சி 14 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் கத்துக்கணும். இத கற்றுக் கொடுத்து அவங்க சிந்திக்க வைக்கணும். விளக்கங்கள் கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நாம் எதற்காக பிறந்து வாழுகிறோம், இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் பிறந்தோம், ஏன் வாழுகிறோம், இது நிறைய பேருக்கு தெரியாது. திரைப்படத்துல கூட ஒரு பாட்டு உண்டு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏண்டா பிறந்த அப்படின்னு ஒரு கவிஞர் பாடுறார். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம்னு? அத மகான்கள் சொல்றாங்க, இந்த இயற்கையில ஏராளமான இன்பங்கள் இருக்கிறது. இந்த இயற்கைன்றது உயிர் பொருள்கள், சடப்பொருள்கள் எல்லாம் இயற்கை. தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், மனிதன், இதெல்லாம் உயிர் பொருள்கள். அப்புறம் சூரியன் போன்ற நட்சத்திரங்கள், ஸ்டார், பூமி, சந்திரன், செவ்வாய், குரு, சனி, இதெல்லாம் கோள்கள், பிளானட். இதெல்லாம் எதால் ஆனது அப்படின்னு பார்த்தா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். இதான் இயற்கை. இந்த இயற்கையில மனிதனும் ஒரு பகுதி. மேன் இஸ் a part of the nature அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு பிறந்திருக்கிறோம்னா, நம்ம இந்த இயற்கையில ஒரு பகுதியா தான் இருக்கிறோம். ஏன், இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு அது நிலம், குடிக்கிற நீர், உடம்புல வெப்பம் இருக்குது, காற்று சுவாசிக்கிறோம், உயிரும் ஓடி இருக்கு. இப்ப மனிதன் பஞ்சபூதம் தானே, இயற்கையும் பஞ்சபூதம். இப்ப மனிதன் இயற்கையில் ஒரு பகுதி. சரி, ஏன் பிறந்தான்? இந்த இயற்கையில இன்பங்கள் இருக்கு இல்ல, பாருங்க, தொட்டு ரசிப்பதற்கு, சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு 5 புலன்கள் மூலம் நம்ம அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்ந்து இன்பத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா? அது பொருள் உறவாகட்டும், பால் உறவாகட்டும், இதைத்தானே அனுபவிக்கிறோம். எப்பவும் பிறந்ததுல இருந்து இதைத்தான் அனுபவிக்கிறோம். எப்ப இந்த உடம்புல உயிர் போயிடுச்சோ அப்ப அனுபவிக்க முடியாது. ஏன்னா இதை அனுபவிக்கும் போது நம்முடைய உயிர் சக்தி தான் செலவாகிறது. இப்ப ஃபேன் போட்டிருக்கோம், ஃபேன் சுகத்தை அனுபவிக்கிறோம். ஃபேன் ஓடுனா அங்க மின்சாரம் செலவாகுது இல்ல, விளக்கு போட்டு பயன்படுத்துறோம், மின்சாரம் செலவாகுது இல்ல. நம்ம உடம்புலையும் உயிர் சக்தி செலவாகுது. இவ்வளவுதான் வாழ்க்கை. இப்படி இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு பொருள் வேணும், நிறைய பொருள். அந்த பொருளை உற்பத்தி செய்து பயன்படுத்தணும்.
அதுக்கு தனி மனிதன் நான் செய்ய முடியாது. சக மனிதர்களுடைய உதவி வேணும். ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை தாய்கிட்ட பால் குடிக்கணும்னா கூட இந்த தாயோ அல்லது வேறு யாரோ இந்த குழந்தைய தூக்கி அந்த பாலை கொடுக்கணும். தானா எழுந்து வந்து குடிக்குமா? மாடு கண்ணு போட்டா தானா வந்து குடிக்கும். எங்கேயாவது ஒரு குழந்தை எழுந்து பால் குடிக்குமா? இருந்து என்ன தெரியுதுங்க? பிறர் உதவி இல்லாம மனிதனால வாழவே முடியாது. அப்போ மனிதன் முதல்ல எதை சம்பாதிக்கணும்? மக்கள் நட்பை, உறவை சம்பாதிக்க வேண்டும். தான் பெருமை. ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு நல்ல காரியம் நடக்குது, அல்லது கெட்ட காரியமே நடக்குது. ஒரு கல்யாணம் அல்லது கடைசி மரண நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுலுமே அங்க வீட்டுல ஏராளமான கூட்டம் வந்தா என்ன அர்த்தம்? ஒரு அத்தனை விட நட்பை சம்பாதிச்சிருக்காருன்னு பெருமை. இப்படி மக்களை சம்பாதிக்கணும், மக்கள் உறவை சம்பாதிக்கணும். இல்லைன்னா நீங்க பொருள் ஈட்டவும் முடியாது, இந்த பொருளை பயன்படுத்தி உலக இன்பங்களையும் அனுபவிக்க. முதல்ல எதை சம்பாதிக்கணும்? நாம மக்கள். அப்புறம் என்ன வேணும்? பொருள். உயிர் வாழ்றதுக்கு உணவு, உடை, உறவிடம், பொருள் வேணுமே. உணவு இல்ல, உடை இல்ல, உறவிடம் இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? செத்துவிடும். அதே போல இந்த பொருள் நமக்கு வேணும். சரி, உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கும் பொருள் தானே வேணும். அப்ப இந்த பொருளை சம்பாதிக்கிற ஒரு அறிவு வேணும். அந்த அறிவுக்கு என்ன பேருங்க? தொழில் அறிவு. பொருள் ஈட்டுகிற அறிவு, அதை சிக்கனமா பயன்படுத்துற அறிவு. பொருள் வளத்தோடு வாழ, பொருள் வளம் காக்கும் அறிவு வேணுமா வேண்டாமா? சம்பாதிக்கிற அறிவு மட்டும் இருந்தா போதுமா? நிறைய பேர் நகரத்துல இருக்கிறவங்க விட கிராமத்துல நிறைய சம்பாதிக்கிறாங்க. கூலி வேலைக்கு போறவங்க கூட டெய்லி 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரு பிஇ படிச்சுட்டு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க பாருங்க. 12,000 சம்பாதிக்கிறாங்க. 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு போறாங்க பிஇ படிச்சுட்டு. ஒரு படிப்பும் இல்லாதவன் டெய்லி 500 ரூபாய் கூலி வேலைக்கு போறான். அதுல ஒரு சிலர் நல்ல சிக்கனமா இருந்து பணக்காரன் ஆயிடுறான். கிராமங்களே பார்க்கலாம், நல்ல அருமையான டெரஸ் வீடு கட்டி வச்சிருக்கான். அவன் கூட வேலைக்கு போறவன் இன்னும் புருஷ வீட்டுல தான் இருக்கிறான். என்ன காரணம்? அறிவு இல்லை. ஒண்ணு பொருள் சம்பாதிக்கிற அறிவு இல்லை, அல்லது அதை பாதுகாக்கிற சிக்கனமா இருக்கணும் இல்ல. இப்போ பொருள் இருக்கிற அறிவு வேணுமா வேண்டாமா? எப்படி இந்த பொருளை சம்பாதிக்கிறது? அதை நினைக்கிறோம், எனக்கு வேணும் வேணும்னு நினைக்கிறோம். எப்படி சம்பாதிக்கிறது? நினைக்கிறது நடக்கணும். இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. நமக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மக்கள் உறவு வேணும், இன்னொன்னு பொருள் வேணும், இன்னொன்னு என்ன வேணும்னு பாருங்க, உடல் நலம் இருக்கணும். உடல்ல நோய் இருந்தா நம்ம அறிவுல உயர முடியுமா? படித்தல், கேட்டல், சிந்தித்தல் அறிவு வேணும்ல. தொழில் அறிவு வேணும் இல்லையா? ஒழுக்க பழக்க அறிவு வேணும். இல்ல, இந்த ஒழுக்க பழக்க அறிவு இல்லைன்னா இயற்கை வளத்தையும் கெடுத்துருவோம், உறவையும் கெடுத்துருவோம், நம்ம உடல் நலத்தையும் கெடுத்துருவோம். இந்த அறிவுலாம் வேணும் இல்லவா? அந்த அறிவை சிந்திக்கணும். இப்ப நான் சொன்னேன், தவம் பண்ணிதான் சிந்திக்கணும். உடல் நலம் இல்லைன்னா தவம் செய்ய முடியுமா? சிந்திக்க முடியுமா? சரி, உடல் நலம் இல்லைன்னா ஸ்கூலு காலேஜுக்கு போறோம் அல்லவா? உடம்புக்கு சரியில்லைன்னா பள்ளி கல்லூரிக்கு நம்ம போவோமா? போய் படிப்போமா? படிக்க முடியுமா? முடியாது இல்ல. அப்போ அறிவில் உயர்றதுக்கே உடல் நலம் வேணும். அப்புறம் உழைக்கிறதுக்கு உடல் நலம் வேணும். உலக
உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு உடல். அப்போ உடலை நலமா பராமரித்து பாதுகாக்கிற அறிவு நமக்கு வேணுமா வேண்டாம்? ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறோம், அதை எப்படி இயக்கணும் பராமரிக்கணுங்கிற அறிவுல நமக்கு குறைபாடு இருந்தா தாறுமாறா பயன்படுத்தி இல்லையா, அதை துடைக்காம சர்வீஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணாம கழுவாம, ஆயில் எவ்வளவு போடணும், என்ன ஸ்பீடுல போகணும், காற்று எவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். இதை பராமரிக்கிற அறிவு இல்லைன்னா என்ன ஆகும்? பழுதாகும். இந்த உடலை கொண்டுதானே நம்ம வாழ்றோம். ஊர் பயணத்துக்கு மோட்டார் வாகனம், வாழ்க்கை பயணத்துக்கு இந்த உடலே வாகனம். அப்ப இந்த உடலை பராமரித்து பாதுகாக்கிற அறிவு நமக்கு வேணுமா வேண்டாமா? அந்த அறிவு இல்லைன்னா என்ன வருங்க? பிரச்சனை தான். இப்ப பிரதானமா பாருங்க, மக்கள் நலமா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா உடல் நலத்தோடு வாழ்றாங்களா? தேவையான பொருள் வளத்தோட வாழ்றாங்களா? குடும்பத்துல சமுதாயத்துல மக்களோடு இனிமையான உறவு காத்து நட்பு நலன் காத்து ஒருவருக்கொருவர் துன்பம் கொடுக்காமலும் ஒருவருக்கொருவர் உதவியும் வாழுகிறார்களா? அப்ப உறவு எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு, வெளியிலையும் சண்டை, கொலை கொள்ளை எல்லாம் நடக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பேசியே சாகடிக்கும். ஒரு இன்சொல் இல்லை. அவன் செய்கிற செயலால உடலை தாக்குகிறான், பொருளை பறிக்கிறான், வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்கிறான். எங்க சமுதாயத்துல அமைதி இருக்கு சொல்லுங்க? மீடியாஸ் எல்லாம் பாருங்க, பேப்பர் பாருங்க, செய்திகள் பாருங்க. இன்னைக்கு காலையில எழுதுல இருந்து பாருங்க, 6 மணி சூரிய உதயத்துல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள எடுத்துங்க, நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துங்க. எத்தனை பேருக்கு எவ்வளவு கொடுமைகளை செய்து இருக்கிறார்கள். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். புரியுதா? அப்போ உறவு இருக்குதா? உறவு பிரச்சனை, பொருள் பிரச்சனை. நமக்கு தேவையான பொருள் இருக்கு, எனக்கு இருக்கிற பொருள் போதும் அப்பா அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறோமா? இந்த பொருள் இருக்கா? எல்லாருக்கும் தேவையான அளவு. நிறைய பேர் கடன், சம்பாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்க முடியல, சங்கடம். அப்ப பொருள் பிரச்சனைகள் இருக்காங்கல்ல. உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. குடும்பத்துக்குள்ளே எண்ணி பாருங்க, நிறைய பேருக்கு கணவன் மனைவியே அன்பு செலுத்துற வாழ்க்கை துணையா அமையல. பெற்றோர்கள் மாமன் மாமியார் அன்பு செலுத்துறவங்களா இல்ல. பெற்ற பிள்ளைகளே பெற்றோரிடம் அன்பா இல்ல. எப்படி குடும்பத்துல அமைதி இருக்கும் சொல்லுங்க? நிறைய பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை தான். தொழில் செஞ்ச போனா தொழில் அங்க அங்க சம்பந்தப்பட்டவங்க கூட பிரச்சனை தான் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேடுதான் பண்றாங்க. இல்லையா? இப்ப நல்லா எண்ணி பாருங்க, ஒரு 3 பிரச்சனையில மனிதன் சிக்கி கிடக்குறான். இதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை இருக்குதுங்க. இந்த உலக இன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு மன நிறைவு இல்லை, ஒரு அமைதி இல்லை, நிறைவு இல்லை. இன்னும் ஏதோ வேணும்னு தோணுது, இன்னும் ரொம்ப காலத்துக்கு வாழணும்னு தோணுது. ஆனா தெரியும் ஒரு நாள் மரணம் வந்துடும், எப்ப வேணாலும் வரும், வயசாயாவது வரும். இந்த மரணத்தை கண்டு பயமால இருக்கு, இன்னும் ஆசை இருக்கு. அதெல்லாம் கேட்கிறாங்க, மரண தருவாயில கூட உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதான்னு கேட்கிறாங்க. மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க கிட்ட, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதியிடம் கூட உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப ஆசை இருந்தா அமைதி இருக்குமா, நிறைவு இருக்குமா? இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன அமைதி, மன நிறைவு, அமைதி பிரச்சனை. இந்த 4 பிரச்சனைகளால மக்கள் துன்பப்பட்டு கவலையில் வாழுகிறார்கள். துன்பப்பட்டு கவலையில் வாழுகிறார்கள்.
கேட்டா வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க, யாரு வீட்டுல கவலை இல்லைன்னு கேட்கிறாங்க. வச்சுங்களா? அப்போ இப்ப இந்த துன்பப்பட்டு கவலை இல்லாமல் நம்ம வாழணும் தானே நினைக்கிறோம். நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? துன்பம் இல்லாமல் கவலை இல்லாமல் வாழணும். அதுக்கு என்ன வேணும்? இந்த அறிவு தானுங்க வேணும். அறியாமைதான் துன்பங்களுக்கெல்லாம் காரணம். வள்ளுவர் சொல்றாரு, அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு அக்கம் காக்கும் கருவி. இப்போ ஒருத்தர் துன்பம் கொடுக்குறாங்க, அதாவது தீய செயல்கள் செய்யறாங்க, தன் செயலாலேயே தன் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்கிறார். அப்ப அவருக்கு என்ன இருக்கான்னு கேட்கிறோம், அறிவு இருக்குதான்னு கேட்கிறோம். இல்ல, ஒழுங்கா தொழில் செஞ்சு தொழில் திறமையை வளர்த்துக்கிட்டு உழைக்கணும், சிக்கனமா இருக்கணும், பொருள் துறையில உயரணும் அப்படிங்கிற அறிவு இல்லை. வேலைக்கு போறதில்ல, தொழில் திறமையும் வளர்த்துக்கல, அல்லது சம்பாதிச்சு வச்சிருக்கிறதையும் வீணா செலவு பண்ணி ஏழ்மை நிலைக்கு தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்கள். அவங்களை பார்த்து என்ன கேட்கிறோம், உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்கிறோம். இல்லையா? குடும்பத்துக்குள்ள ஒருவரை மதித்து ஒத்துழைவி வாழாம ஒருவருக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து பகையை சம்பாதிச்சுக்கிறாங்க. நட்பை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக பகையை சம்பாதிக்கிறாங்க. அப்போ உனக்கு என்ன இருக்கான்னு கேட்கிறோம், அறிவு இருக்குதான்னு கேட்கிறோம். இன்னொன்னு, எல்லாருக்கும் எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கு. சிலருக்கு பேராசை, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். பேராசையில வாழ்றவங்களை பார்த்து என்ன இருக்கான்னு கேட்கிறோம், உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்கிறோம். இப்ப புரியுதா? இந்த அறிவு தான் நமக்கு குறைபாடா இருக்கு. இதான் அஞ்ஞானம். அறிவு இருக்கு, ஆனா நமக்கு முழுசா இல்லை. அப்ப ஞானம் இருக்கு, அது முழுசா இல்லை. இதனாலதான் ஞானிகள் எல்லாம் சொன்னாங்க, அஞ்ஞானமே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். அந்த ஞானம் என்பதான் அறிவுன்னு சொல்றோம். திருவள்ளுவர் தூய தமிழ்ல அறிவுன்னு சொல்றாரு. அதத்தான் வேதாத்திரி மகிழ்ச்சியும் அறிவுன்னு சொல்லி, அந்த அறிவை நம்ம எப்படி பண்ணணுங்க, படித்தும் கேட்டும் சிந்தித்தும் பெற வேண்டும். அதுக்கு சிந்திக்கணும். படித்தாலும் படித்ததை சிந்திக்கணும். இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்க, கேட்டு நீங்க சிந்திக்கணும். நூல்களை படிக்கிறீங்க, நீங்க சிந்திக்கணும். அப்படி படித்து கேட்டு சிந்தித்தாதான் அந்த அறிவு உங்களிடம் நிலைக்கும். இந்த அறிவு தான் நம்மளை துன்பத்திலிருந்து காக்கும். அதனாலதான் இந்த அறிவை கொடுக்கிற இந்த பயிற்சி மையம் இருக்கு பாருங்க, யோகா பயிற்சி மையம், வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய மனவளக்கலை பயிற்சி மையத்துக்கு என்ன பேருங்க, அறிவு திருக்கோயில். அப்ப இந்த யோகாவை கற்றுக்கிட்டா என்ன கிடைக்கும், அறிவு கிடைக்கும். என்ன அறிவு? உடல் நலத்தோடு வாழும் அறிவு, பொருள் வளத்தோடு வாழும் அறிவு, குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உறவில் இனிமை காக்கிற அறிவு. அப்புறம் இன்னொன்னு, மன நிறைவு போதும் என்ற, அதுக்கு என்ன அறிவு தெரியுமா, மனம் பற்றிய அறிவு. மனம்னா என்ன? அந்த மனதுக்கு பேர் தான் ஆன்மான்னு பேர். ஆன்மா பற்றிய அறிவு. இந்த அறிவை பெற்றுவிட்டால் எல்லா அறிவும் வந்துடும். அதனாலதான் ஆன்மா பற்றிய அறிவை கொடுத்து விட்டால் நமக்கு என்ன வந்துருங்க, உடல் நலம் காக்கிற அறிவு, பொருள் வளம் பெருக்கிற அறிவு, நட்பு நலம் காக்கிற அறிவு, மன நிறைவுக்கு மனம் பற்றிய அறிவு. இதுதான் ஆன்மீகம். இதனாலதான் மகான்கள் எல்லாம் சொன்னாங்க, ஆன்மீகம் தலைக்க வேண்டும். மனிதனுக்கு என்ன அறிவு வேணும்னா, ஆன்மா பற்றிய அறிவிலே மனிதன் உயரும் போது, முழுமை அடைகிற போது, அவன் உடல்நலம் காத்து, பொருள் நலம் பெருக்கி, நட்பு நலம் பேணி, மன நிறைவோடு வாழும் அறிவில் முழுமை பெற்று விடுகிறான்.
ஆகையினாலதான் இந்த யோகாவுக்கு பேரு ஆன்மீக கல்வி. இந்த ஆன்மீக கல்வி நிலையம் இதை கற்றுக்கிறோம். இதுக்கு ஒரு அமைப்பு உலக சமுதாய சேவா சங்கம், அதுக்கு கீழே விஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு, விஷன் ஃபார் விஸ்டம். அதுல நான் கூட ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கிறேன், இணை இயக்குனர். ஆழியார்களா அவருடைய சென்று இந்த அமைப்பு மூலமா இந்த கல்வியை கொடுக்கிறோம் மக்களுக்கு. அதோட இப்ப என்ன பண்றோம், பல்கலைக்கழகங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு, MOUன்னு சொல்லுவாங்க, அந்த ஒப்பந்தம் செய்து கொண்டு இதே பாடத்தை பல்கலைக்கழக பாடமா கொடுக்கிறோம். கொடுத்து அங்க உங்களுக்கு சான்றிதழ் பட்ட கல்வியாக, பட்டய கல்வி ஓராண்டு, பட்டக்கல்வி UG 3 வருஷம், PG 2 வருஷம், BA BSc MA, அப்புறம் அதுக்கு மேல MPhil PhD பண்ணிக்கலாம். இத படிச்சுட்டீங்கன்னா பல்கலைக்கழகமே யோகாவில் உங்களுக்கு பட்டம்னு கொடுத்துரும், சான்றிதழும் கொடுக்குறோம். இது இருந்தா நீங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஆசிரியர்களாக. இது ஒரு பெரிய தொண்டு. அது மட்டுமில்ல, அதுல கூட உங்களுக்கு ஒரு மாத வருவாய், ஒரு ஆசிரியராக பணியாற்றும் போது அதுல வருவாய். இல்ல வேற ஏதாவது தொழிலுக்கு போறீங்க, மாணவ பருவத்திலே கத்துக்கிட்டீங்க, யோகாவில் நீங்க சான்றிதழ் கொடுத்துட்டீங்க, பட்டயம் இருக்குதுன்னா உங்களை பிரிப்பக்கணும். இந்த வேலைக்கு உங்களுக்கு ஒரு கூடுதல் சலுகை. ஒரு யோகா படித்தவங்க எப்படி நல்ல உடல் நல்லா இருக்கும், ஒழுக்க பழக்கம் இருக்கும், கேரக்டர் கான்டாக்ட் நல்லா இருக்கும். அப்ப உங்களை விருப்பத்தோட வேலைக்கு வச்சுக்குவாங்கல்ல. இப்ப வேலை வாய்ப்பு கூடுமா கூடாது உங்களுக்கு? என்ன பாருங்க, அப்ப இளைஞர்களுக்கு கொடுக்க. அது மட்டுமல்ல, இப்பதான் குடும்ப வாழ்க்கையிலங்க வரம் தேடுறாங்க பாருங்க, எத்தனை பிரச்சனை இருக்கு. ஒரு நல்ல பையன் ஒரு பொண்ணு அமைகிறதே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. எத்தனை ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும், எத்தனை விசாரிச்சு பண்ணாலும் கடைசியில் அவங்களுக்குள்ள பிரச்சனையா தான் இருக்கு. நீங்க எந்த ஜாதகம் பார்க்க வேண்டாம், யோகா படிச்சிருக்கிற பொண்ணு பையனா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்ககிட்ட பாருங்க ஆரோக்கியம் இருக்கும், நல்ல ஒழுக்க பழக்கம் இருக்கும். அது இப்ப எல்லாம் இளைஞர்கள்கிட்ட தாம்பத்திய உறவுக்கான தகுதி குறைந்து கொண்டு வருகிறது. அதனால குழந்தை பேரு பிரச்சனை இருக்கு, பாலுணர்வு குறைபாடுகள் ஆண் பெண் இருவருக்கும் இருக்கு. யோகா கத்துக்கிட்டீங்கன்னா, மாணவ பருவத்தில் இதை கத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. குழந்தை பேரு பிரச்சனை, தாம்பத்திய உறவுல பிரச்சனை, இது நிறைய பேருக்கு அதுல ஒரு பெரிய குறைபாடு இருக்கு. அதனாலேயே குடும்பத்துல சண்டை சச்சரவு, திருமண முறிவு, விவாகரத்துகள் வருது பாருங்க. இதுக்கு கூட முக்கியமான காரணம் இந்த தாம்பத்திய உறவு பிரச்சனை, செக்ஷுவல் இம்பேலன்ஸ். அதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது மனவளக்கலையில. அதனாலதான் மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்க பழக்கம் வரும். இந்த பயிற்சி கத்துக்கிட்டீங்கன்னா மாணவர்களுக்கு பிரெயின் பவர் பாருங்க. அவங்க உடல் பயிற்சி கொடுத்து, காயகல்ப பயிற்சி கொடுத்து, உயிருக்கான பயிற்சி, தியான பயிற்சி கொடுத்த உடனே மூளை திறன் கொடுக்கும். மூளையில 2 பக்கத்து மூளையில வேலை செய்யும். இயங்காத செல்கள் எல்லாம் இயங்கும். டார்மன்ட் செல்ஸ் will begin to work. அப்ப மாணவர்களுக்கு பிரெயின் பவர் கூடுது. என்னன்னா, இந்த படிக்கும் போதும் ஆசிரியர்கள் பாடம் நடக்கும் போதும் அதை மனம் ஒன்றி கவனிப்பாங்க. மனம் அங்கிருந்து ஓடாது, சிதறாது. கான்சென்ட்ரேஷன் பவர். இது நிறைய மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் இல்லை. மனம் ஒன்றி படிக்க முடியல, மனம் ஒன்றி ஆசிரியர் சொல்றதை கேட்க முடியல. அது மட்டும் இல்ல, அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இல்லாதனால கிராஸ்பிங் பவர் இல்லை. உள்வாங்கும் திறன், கிராஸ்பிங் பவர். அதுக்கு மேல பாருங்க புரிஞ்சுக்கிற பவர்.
சட்டைக்கு புரிய மாட்டேங்குது. இன்டெலிஜென்ஸ், மூளைக்கு இந்த சிந்தனை திறன், நுண்மான் நுழை புலன் அறிவுன்னு சொல்லுவாங்க, அது வர மாட்டேங்குது. கட்டுப்பாடு இருக்குதா? மாணவர் ஒழுக்கத்து கட்டுப்பாடு, மனதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. மாணவர் பருவத்திலே எல்லா கெட்ட பழக்கமும், அதை விட முடியல, கட்டுப்படுத்த முடியல, மன கட்டுப்பாடு இல்லை. மாணவர்கள் கொலை கூட செய்யறாங்க, சினத்தை கட்டுப்படுத்த முடியுதா? சினம் வந்து கூட நல்லா கட்டுப்படுத்த முடியல. மாணவர் பருவத்தில் ஒரு கிரிமினல் ஆயிட்டா வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடும். தொழிலுக்கு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள, கிரிமினல் ஆயிட்டா. மாணவர் பருவத்திலே நீங்க குற்றவாளி ஆயிட்டா கல்யாணம் பண்ணுவாங்களா அவங்க யாரையாவது? வாழ்க்கையே நாசமா போயிடுங்க. சினம் கொண்டு ஒரு பெரிய குற்றத்தை செய்து விட்டால், அப்படிப்பட்ட சினத்தை மாணவர்களால் இன்னைக்கு தவிர்த்துக் கொள்ள முடிகிறதா? முடியல, மன கட்டுப்பாடு இல்லை. அதுக்கு மேல பாருங்க, மாணவர்களுக்கு கிரியேட்டிவ் பவர்னு ஒன்று சொல்லுவாங்க, புதிய படைப்பு திறன். அப்துல் கலாம் சொல்ற மாதிரி புதிய புதிய சிந்தனைகள், அந்த படைப்பாற்றல் இருக்கிறாங்க. எத்தனை பேர் மாணவர்கள் ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட் முடியல. அதே போல எண்ணத்துக்கு வலிமை, தாட் பவர். அவத்துல மெடிடேஷன்ல நினைக்கிறது நடக்கும். வள்ளுவர் சொல்றாரு, வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம்னு சொல்றாரு. அப்ப நீங்க தவம் செஞ்சீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணீங்கன்னா நினைப்பது நடக்கும். அப்பதான் கவலை இல்லாம வரும். எண்ணத்துக்கு வலிமை, எண்ணத்தை பற்றி நிறைய சொல்றாங்க உளவியல் நிபுணர்கள். நீ நீ உன்னுடைய எண்ணம் தான் செயலுக்கு வருது. இந்த எண்ணமே வாழ்க்கை, எண்ணமே உன் வாழ்வின் சிற்பி. எண்ணிட இனிதே பழக்கம். வள்ளுவர் தான் சொல்றார். அந்த எண்ணத்துக்கு வலிமை இன்னைக்கு மாணவர்கள் இருக்குதா? பெரியவர்களுக்கு தான் இருக்குதா? இத்தனை பலனை கொடுக்கக்கூடிய, அது மட்டும் ஒழுக்க பழக்கங்கள் மாணவர்கள். இன்னைக்கு மாணவர்கள் யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட். இன்றைய கல்வி பட்டதாரிகளை தான் உருவாக்கி இருக்கிறது. நல்ல தொழில் அறிவும், உடல் நலம் காத்து, இயற்கை வளத்தை காத்து, உறவு நலம் பேணுகிற ஒழுக்க பழக்க அறிவும் இன்னைக்கு மாணவர்கள்ட்ட இருக்குதா? சரியா? இதானே வல்லமை. அப்போ உடல் நலம் காக்கிற அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, இன்னொன்று தொழில் அறிவு. இந்த ரெண்டு அறிவும் தான் இளைஞர்களுக்கு வல்லமை. இந்த அறிவு தானே வேணும்னு அப்துல் கலாம் சொன்னாரு, அதுதானே பேசிக்கிட்டே இருந்தார். அந்த வல்லமையை எந்த கல்வி கொடுக்கும்? யோகா தான் கொடுக்கும். ஒரு பக்கம் முன்னாள் பிரதமர், முன்னாள் ஜனாதிபதி பேசிக்கிட்டு இருந்தார் யோகா யூத் எம்பவர்மெண்ட்டை பற்றி. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் யோகாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மாணவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட வேண்டும். ஆனா அதை கூட இந்த மக்களால் புரிஞ்சுக்க முடியல. இது ஏதோ மதம் சார்ந்தது என்று கருதுகிறார்கள். இல்லவே இல்லை. இது எல்லோருக்கும், இது மனிதனை சார்ந்தது, இது மதம் சார்ந்தது அல்ல. இது கூட இன்னும் புரியவில்லை. ஆகையினால்தான் யோகாவை கொடுக்க முடியல. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை, நம்முடைய தமிழ்நாடு அரசு என்றோ இதன் மதிப்பை உணர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாணவர்களுக்கும் கொடுப்பதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது. மனநலக்கலையை The best suitable yoga for students is Sai Yoga. Sai Yoga is the suitable yoga for youth empowerment. அப்படிப்பட்ட ஒரு யோக கலையை வடிவமைத்து வச்சிருக்கிறோம். இதை நீங்க கத்துக்கணும். அவ்வளவு இதை கத்துக்கிட்டீங்கன்னா மாணவர்களும் சிறந்த இளைஞர்களாக, மாணவர்களாக திகழலாம். பொதுமக்களுக்கு என்னென்ன பலன் வருங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அவ்வளவு. உடல்நலம் காக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க, அது இப்ப சொல்லிடுறேன். உடல்நலம் காக்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம்? உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த ஐந்திலும் அளவு முறை காக்க வேண்டும். சொல்லி இப்போ உணவுல எப்ப சாப்பிடணும்?
பசி வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு எதை சாப்பிடணும்? சத்து உள்ள உணவு, தூய்மையான உணவு, உனக்கு பொருத்தமான உணவை சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? உணவை விரும்பி ரசித்து ருசித்து நல்லா அரைச்சி கூழாக்கி மனம் ஒன்றி சாப்பிடணும். சாப்பிடும்போது டிவி பார்க்கறது, எதையோ நினைக்கிறது, எதையோ வேதனை கவலையில மன உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில துக்கப்பட்ட நிலையில சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம். அப்புறம் எவ்வளவு சாப்பிடணும்? குறைவா சாப்பிடணும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு இருக்கிற போது இருக்கு. எப்பவுமே கொஞ்சம் பசி இருக்கணும். 100% பசி அடங்குற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. 90% தான் சாப்பிடணும். 10% பசி இருக்கணும். வளரார் சொல்லுவார் பசித்தெருவில் சொல்லி. அது 2 பசி, ஒண்ணு அறிவு பசி, இன்னொன்னு உடல் பசி. 2 பசியும் இருக்கணும் எப்பவும் கொஞ்சம். புரியுதுங்களா? அது ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இது எல்லா மகான்களும் சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரி உணவுல உணர்ந்து இருக்கணும். அப்ப கொஞ்சம் உழைப்பு, விளையாட்டு, உடலுக்கு உழைப்பு. ஒண்ணு விளையாட முடியல, உழைக்கவும் முடியல, வயசாகி போச்சு, கொஞ்சம் நடைபயிற்சியாக செய்யும் இல்லைங்களா? அது மாதிரி உடல் பயிற்சி இப்ப எல்லாருக்கும் அவசியம். யோகா எல்லாம் பண்ணணும், அறிவுல உயரணும். அதுக்குதான் ஏதாவது ஒரு உடல் பயிற்சி கத்துக்குங்கன்னு மருத்துவர்கள் நான் சொல்றாங்க. ஏதாவது ஒரு பயிற்சி, அந்த உடல் பயிற்சி அவசியமா இல்லையா? கத்துக் கொடுக்கலாம். நீங்க வேலை செய்யணும், நடக்கணும், குனியணும், நிமிடணும், உடம்புல இருக்க அத்தனை மூட்டுகளும் தசைகளும் அசையணும். அதுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். டெய்லி வேலை, உழைப்பு வேணும், உடல் பயிற்சி வேணும். அப்புறம் நல்லா உறங்கணும், காற்றோட்டமான இடத்துல உறங்கணும். இதெல்லாம் ஏசியில உறங்குறவங்களுக்குலாம் நோய் வரும். சிலருக்கு ஏசி இல்லை, ஆனா கதவு ஜன்னலாம் அடைச்சிக்கிட்டு உறங்குறாங்க. பாருங்க, காலில் கீழே ஜன்னல் மேல ஒரு வெண்டிலேஷன் வச்சிருக்கிறோம். ரொம்ப 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 முக்கியம். கழிவு காற்று அதுதான் வெளியே போகும், லேட்டான காற்று, கார்பன் டை ஆக்சைடு. அப்பதான் சுத்தமான காற்று உள்ள வரும். வாயு புகாத வீட்டில் வைத்தியம் தான் புகுந்து விடுவான். புரியுதா? நமக்கு நம்ம வாழ்றதே எப்பவும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையே சுவாசம் தான். சுவாசம் நின்று போச்சுன்னா வாழ்க்கை நின்று போச்சு. எப்பவும் 24 பிறந்ததுல இருந்து மரணம் வரும் வரையில் என்ன செயல் நடந்துட்டு இருக்குதுன்னு சுவாசம். அதனால செத்து போயிட்டாங்கன்னா மூக்குல கை வச்சு பாக்குறாங்க, சுவாசம் இருக்குதா. சுவாசம் நின்று போச்சுன்னா மூச்சு வந்து போயிட்டே இருக்குது, எப்பவும் நடந்துகிட்டே இருக்கு. அது எதுக்கு நீ என்னைக்காவது யோசனை பண்ணாம? காற்றோட்டமான இடத்துல உறங்கணும். இருக்குங்களா? நான் கூட சில சமயங்கள ஏசி போட்டு உறங்குறது உண்டு. கொஞ்ச நேரம் அந்த சூடு குறைஞ்சிருச்சுன்னா திரும்ப ஜன்னல் கதவெல்லாம் திறந்து போடும், காற்று வந்து போகும். சிலர் ஏசி போட்டுக்கிட்டு உறங்குவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்குவாங்க. எங்க கழிவு காற்று வெளியில போகும், வெளியிலிருந்து காற்று உள்ள வரும். அதை விட கேவலம். அப்புறம் காலையில 5 மணிக்கு எப்படி உங்களுக்கு உயிர்ப்பு வரும்? 9 மணிக்கு எழுந்திருக்கீங்க, தலெல்லாம் வலிக்கும், இடுப்பெல்லாம் வலிக்கும், முதுகெல்லாம் வலிக்கும். ஏன் புரியல? நமக்கு இன்னும் உறங்க தெரியல. நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி உறங்கணும், தலையில வச்சுட்டு உறங்கணுமா, இல்லாம உறங்கணுமா, எங்க தலை வச்சு படுக்கணும், எப்படி படுக்கணும், எப்படி எழுந்திருக்கணும், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி தாம்பத்திய உறவு, திருமண வாழ்க்கை ரொம்ப அவசியம். அந்த இளம் வயதுல திருமணம் செய்யணும், திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வயசுல. தொழில் அமைந்துதா, படித்தோம், படித்து முடிச்சோன்னு தொழில் அமைஞ்சிருச்சுன்னா அடுத்தது கல்யாணம் தான். லேட் பண்ணக்கூடாது. ஏரியா கல்யாணம் பண்றவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. லேட்டா கல்யாணம் பண்றவங்களுக்கு தான் சிசேரியனே வருது. டீன் ஏஜ்ல கன்சீவ் ஆகிறவங்களுக்கு நார்மல் டெலிவரி வருது. 30-40 வயசுல கன்சீவ் ஆனா சிசேரியன் தான் வருது. ஏர்லியர் மேரேஜ். புரியுதா? பெண்களுக்கு 18 வயசு ஆனா கல்யாணம் பண்ணுங்க. புரியுதா? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? நமக்கு தெரியல.
அதுக்கும் உடல் நலத்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் புரியுது. அதுக்கு ஒரு அளவு இருக்கு, அதுல ஒரு பெரிய இன்பம் இருக்கு. அதுல அளவுக்கு மிஞ்சினால் அமுதம். அப்ப அதுல எப்படி கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு அளவு முறை இருக்கணும். இதை சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி லிமிட் அண்ட் மெத்தட். அதுதான் விரதங்கள்னு சொல்லிட்டாங்க. விரதங்கள் எல்லா மதத்திலையும் இருக்கு. இப்ப புரட்டாசி மாதம் இந்துக்களுக்கு புரட்டாசி, ஆடி, கார்த்திகை, மார்கழி. கிறிஸ்தவர்களுக்கு 40 நாள் விரதம், இஸ்லாமியர்களுக்கு 30 நாள் விரதம். என்ன விரதம்? தாம்பத்திய உறவு விரதம். ஏன் வச்சாங்க அப்படி? அந்த விரதத்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய விஷயம் இருக்கு. உட்கார்த்துல ஆன்மீகத்துல ஞானிகள் எல்லாம் கல்யாணமே பண்ணிக்கல. அப்ப பிரம்மச்சரியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் தெரியணும்னா வேண்டாமா? இங்க சொல்லிக் கொடுக்குறோம் யோகாவில். அதே போல அவங்க எல்லாருக்கும் தெரியும், கெடுவான் கேடு நினைப்பான். நல்லதை நினைக்கணும். என்ன நல்ல எண்ணம் இருக்கு சொல்றாங்க, நல்ல எண்ணம் நல்லா இருக்கும். கெட்ட எண்ணம் வந்தாலே கேடுதான். அப்ப எது நல்ல எண்ணம்? எண்ணி துணிய கருமம் குளிந்த துணி எல்லும் எண்ணுவோம் என்பது இருக்கு. அந்த எண்ணத்தை பற்றி, நல்ல எண்ணத்தை மனதில் வச்சிருக்கு. அதே மாதிரி கெட்ட எண்ணம் வரும்போதுதான் உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை, பொறாமை, சினம், வஞ்சம், அச்சம், கவலை, துக்கம், இந்த உணர்வெல்லாம் வருது இல்லையா? இது வந்தா உடல் நலமா இருக்குமா? இது பேர் தான் டென்ஷன், மன இறுக்கம், மன அழுத்தம், மன குழப்பம், மன உளைச்சல், சைக்கோசோமாட்டிக்னு சொல்றாங்க. அது வேற. மனம் சரியில்லைன்னா நோய் வருதான். இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த உணர்ச்சி பயம், கவலை, துக்கம், அச்சம் எல்லாம் வந்ததுன்னா எந்தெந்த உறுப்பு கெட்டு போகும்னு கண்டுபிடிச்சு. சினம் வர்றவனுக்கு ஈரல் கெட்டு போகும், பயம் வர்றவனுக்கு கிட்னி கெட்டு போக்குமா, ஆசை வர்றவனுக்கு மண்ணீரல் கெட்டு போக்குமா. இந்த மாதிரி மண்ணீரல், இறப்பை, ஒவ்வொரு உறுப்பும் தீய உணர்வுகள் வர்றவங்களுக்கு அந்தந்த சம்பந்தப்பட்ட உறுப்புகள் வேலை செய்யாது. அப்புறம் நோய் தானே வர. அப்ப இந்த தீய உணர்வுகளுக்கும் உடல் நலத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? மருத்துவர்களுக்கு இப்ப உளவியல், அதனால ஹோமியோபதி மருத்துவத்துல மனசுக்கு மருத்துவம் கொடுக்குறாங்க. இந்த உணர்வுகள் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் தான் வரும். மனசுக்கு மருத்துவம் கொடுக்கணும். அதுக்கு இப்ப சைக்காலஜிஸ்ட், மனநல மருத்துவர்கள், புரியல? அப்போ எண்ணத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இது எப்படி நம்ம அளவு முறை காக்கிறது? அப்ப அது உடற்பயிற்சி வேணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணாலே உடல் நலம் வரும், மனம் உணர்ச்சி வசப்படாது. எப்படி தீய உணர்வுகள் வரும்போது உள் உறுப்புகள்ல கேடு வருதுன்னு சொன்னோம். ரத்தத்துல ரசாயன குழப்பங்கள் வரும், ஹார்மோன்ஸ், என்சைம் சரியா சுரக்காது. ஒரு ரத்தத்துல ரசாயன குழப்பம் வந்துடும், பயோகெமிக்கல் டிசார்டர். பயோகெமிஸ்ட்ரின்னு ஒண்ணு படிப்பீங்க. ஆனா தவம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க சில ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் சுரக்கு. அதனாலதான் தியானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரத்தத்தை டெஸ்ட் பண்றாங்க, தியானம் பண்ண பிறகு டெஸ்ட் பண்றாங்க. அந்த ரத்தம் சுத்தமா இருக்குது, நல்லா சத்துக்கள் நிறைந்த ரத்தமா இருக்கு. அப்ப நோய் குணமானது. அது மட்டுமல்ல, அது அந்த தியானம் பண்ற நேரம் மட்டுமல்ல, அடுத்த நேரம் தியானம் பண்றதுக்கு இடைப்பட்ட நேரம் இருக்கு பாருங்க, அப்பவும் மனம் உணர்ச்சி வயப்படாமல் இருந்ததுன்னா இந்த நோயே வர. அப்ப நோய் தானா குணமாகும். அதான் சொல்றேன், தியானம் பண்ணுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, உணர்ச்சி வயப்படாதீங்க, நோய் எதிர்ப்பு சக்தி வரும், இருக்கிற நோய் தானா குணமாகும். இல்லைன்னா மருந்து சாப்பிட்டா கூட வேலை செய்ய மாட்டேன். அதனாலதான் சில மருத்துவர்கள் என்ன பண்றாங்க, நோய் குணமாகலைன்னா எல்லா மருந்து கொடுத்து பார்ப்பாங்க, குணமாகலைன்னா கடைசியில் ஒரு டாக்டர்கிட்ட அனுப்புவாங்க.
அது யாருன்னு பார்த்தா மனநல மருத்துவர். ஏன் அனுப்புறாங்க? புரிஞ்சு போட்டா இல்லையா? இப்போ அப்போ இதனால நான் நோய் வருது. அது மட்டும் இல்ல, நாம் பிறருக்கு தீங்கு செய்தார் அவங்களுடைய வேதனையே நமக்கு நோயை தானா உண்டாச்சு. ஏன்னா தீங்கு செய்யும் போதே இந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையும் செய்யறோம். இப்போ நமக்கு எனக்கு கோபம் வருது, கோபம் வரும்போதே ஏன் உடம்பு கெட்டு போகும். கோபப்பட்டு பிறர் உடலை பார்க்கிறேன், பொருளை பறிக்கிறேன் அல்லது உரிமையை பறிக்கிறேன், அவங்க வேதனைப்படுறாங்க. அந்த வேதனை அலையே எனக்கு விஷம். இந்த வேதனை அலை என் உடம்புல பாஞ்சி என் ரத்தத்துல கலந்து ஏன் உடம்பு கெட்டு. இதான் பிறகு என்ன முற்பகல் செய்யும், தமக்கு என்ன பிற்பகல் சொல்றாங்க. 4 பேர் அவன் வேதனையை சம்பாதிக்காதீங்கப்பா, அடுத்தவன் வேதனையை சம்பாதிச்சீங்கன்னா அதான் பாவம். அதனால சில நோய்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஒழுக்க பழக்கம்லாம் இருக்கும், கெட்ட பழக்கம்லாம் இருக்காது, புகைப்பிடிக்கிறது மது அருந்துறது எல்லாம் இருக்காது, ஆனாலும் நோய் வந்துடும். அப்ப நான் என்ன பாவம் செஞ்சேனோ, யாரு செஞ்ச பாவமோ சிலர் சொல்லுவாங்க, பாருங்க அவங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, இப்படி நோய் வந்துச்சு. எத்தனையுடைய மனதை வேதனைப்பட வச்சேன். இந்த லஞ்சம், ஊழல், பொய், புத்தலாட்டை, ஏமாத்துறது இதெல்லாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தானா நோய் வரும். திடீர்னு கேன்சர் வந்துருச்சு. எப்படி வருது? அப்போ இவருடைய வேதனையை சம்பாதிக்கிறார். அது 7 தலைமுறைகளுக்கு வரும். நம்ம பெற்றோர்கள், பாட்டன், கூட்டன், ஓட்டன் எல்லாம் இருக்காங்களே, பரம்பரை வரையில 7 தலைமுறை யாரு செஞ்ச பாவமான நமக்கு வரும். அப்ப நாம செய்யற பாவம் நமக்கு வரலாம், நம் பிள்ளைகளுக்கு வரலாம், வருங்கால சந்ததிக்கும் வரலாம். நோய்கள் வருமா வராத? சொன்ன மகிழ்ச்சி சொல்லுவாங்க, பாவப்பதிவின் அடையாளம் உடலில் நோய். அப்ப என்ன செய்யணும்? இனி நான் பாவமும் பண்ணக்கூடாது, துன்பப்படுறவங்களுக்கு நான் உதவும். துன்பம் கொடுப்பேன், அது எனக்கு பாவம். இனிமே என்ன செய்யணும்? துன்பப்படுகிறவர்களுக்கு அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று கூட எதிர்பாராமல், பிறவி பலன் கருதாமல், இஸ்லாமிய கர்மம், நான் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி கொண்டே இருந்தால், நானோ என் முன்னோர்களோ பிறருக்கு சென்ற பாவத்தால் எனக்கு நோய் வருமா? அது வந்தாலும் அது தலைக்கு வந்தது தலப்பாயோடு போய்விடும். இப்ப புரிஞ்சுக்கங்க, இந்த அறிவெல்லாம் எங்க சொல்லிக் கொடுக்கிறோம்? யோகாவில் சொல்லிக் கொடுக்கிறோம். இதான் உடல்நலம் காக்கிற அறிவு. புரியுதா? சொல்லிக் கொடுப்போம். இப்ப நான் சுருக்கமா சொல்லி என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் யோகாவில்? அடுத்தது பொருள். பொருள் வளம் வேணும்னா உங்களுக்கு நல்ல தொழிலறிவு வேணும் இல்ல? அது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மாணவ பருவத்துல அல்லது தொழில் கத்துக்கிற பருவத்துல நல்ல தொழில் அறிவு வந்துடும். ஆரோக்கியம் வந்து உழைப்பீங்க, நேர்மையா உழைப்பீங்க. அது மட்டும் இல்லை, எண்ணம் தியானம் பண்ணி நான் இந்த தொழிலில் வெற்றி பெறுவேன், எனக்கு நான் இவ்வளவு சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சா, நான் மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன், மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிப்பேன், நான் 10 லட்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும். எனக்கு இந்த வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் வரும், நான் பெறுவேன்னு நினைக்கணும். எல்லாம் நமக்கு வரப்போகுது. நமக்கு சுக்கரன் ரொம்ப வீட்டு, சொந்த வீடு வராது, காரும் வராது, உனக்கு நிச்சயமா வராது. இதை நெகட்டிவா நினைக்கிறீங்க. எண்ணியாங்கு எய்துவை எண்ணிய திண்ணியராக போறீங்க. வேண்டியாங்கு எய்தலால் தவம். நீங்க தவம் பண்ணி நினைங்க. நினைக்கலாம். உங்களுக்கு பல வெளிநாடுகளுக்கு போகணும், ஊர் சுற்றி பார்க்கணும்னு நினைங்க, தவம் பண்ணி கண்டிப்பா நடக்கும். புரியுதுங்களா? நான் நீங்க நினைச்சா அவங்க பிள்ளைகள் தான் போகும். நான் கூட நினைக்கிறேன், என்னுடைய மகன் அவன் ஒரு வாரத்துக்கு ஒரு நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். புரியுதா? அங்கிருந்து போட்டு வாட்ஸ்அப்ல படம் வரும், இப்ப எந்த நாட்டுக்கு போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு எண்ணம், உலகம் முழுக்க சுத்தம். நானும் சுத்துறேன்,
அவனும் சுத்துறான், நான் ஒரு பக்கம் சுத்துறான், அவன் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கிறான். நினைவே மனசுல நான் செல்வந்தர் ஆவேன் நினைக்கணும், சாதனம். அப்புறம் சிக்கனமா இருக்கணும், ஏழைகளுக்கு உதவணும். அப்பதான் இறைத்த கிணறு ஊரும், கொடுப்பவர்களே பெறுவதற்கு தகுதியானவர்கள். கொடுப்பது இங்க கொடுத்து பாருங்க வரும். அதனாலதான் இஸ்லாத்துல 2.5% யார் ஏழைகளுக்கு மனமிறங்கி உதவுகிறார்களோ அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் உலகத்துல யாரும் தாழ்ந்து போனதா சரித்திரமே கிடையாது. இஸ்லாமில வச்சிருக்க இந்துக்களுக்கும் வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், எதையாவது கொடுங்கிறாங்க. ஆனா மனவளக்கலையில வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் 2% சொல்லல, 1% சொல்லி கொடுக்குறோம். வாங்க மன்றத்துக்கு வாங்க, மனவளக்கலையை கத்துக்குங்க. உங்க வருவாயில 1% எடுத்து வச்சிருங்க மாசமான. 100க்கு 1 ரூபா, அப்ப 1000க்கு 10 ரூபா, 10,000க்கு 100 ரூபா. ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஒரு 100 ரூபாய ஏழைகளுக்காக ஒதுக்க முடியாதா? கொடுத்து பாருங்க. உங்களுடைய வருமானம் 10,000 இருக்கிறது, அப்புறம் 20,000 ஆகும், 30,000 ஆகும், 40,000 ஆகும். உங்களை விட உங்க பிள்ளைகள். புரியுதா? நான் ரிட்டையர் ஆகிறப்போ நான் கடைசி மாதத்துல வாங்கின சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்தை என் பையன் முதல் மாதத்திலே வாங்கிட்டான். அப்பவே நினைச்சேன், ரிட்டையர் ஆக போறவங்க சம்பளம் எல்லாம் குறைஞ்சு போயிடுமே, எப்படி நான் குடும்பம் நடத்துறதுன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டம் ஓடிச்சு. என் பையனுக்கு வேலை இல்லப்போ நான் ரிட்டையர் ஆகிறேன், அதே மாதத்துல அவனுக்கு வேலை கிடைச்சு. முதல் மாத சம்பளமே என்னுடைய சம்பளத்தை விட அதிகம். நான் வாங்கின கடைசி மாத சம்பளத்தை உண்மையில சொல்றேன், வரும் புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம செல்வந்தர் ஆவது நிச்சயம். அப்ப பொருள் வளத்தோட வாழ்றது எப்படி, பொருள் துறையில எப்படி உயர்றது இந்த சொல்லிக் கொடுக்கிறோம். அது போல நட்பு நலம், அது வேற ஒண்ணும் இல்லை, அன்பு. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் உருதாய் மக்கள். நம்மெல்லாம் சகோதர சகோதரிகள்ங்கிற அன்பை பிரதானம், சகோதர அன்பை பிரதானம். அந்த அன்பை மலர செய்வதற்கு நாம் எப்படி ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்பதை இங்கே கற்றுக் கொடுக்கிறோம். அப்படின்னா கடவுள் என்னன்னே தெரியல, தெய்வம் எதுன்னு தெரியல, இங்க கண்டுக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே தெய்வத்தின் பிள்ளைகள்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அன்பு வந்து. அது மட்டுமல்ல, நாம் பிறருடைய நட்பு உதவி நமக்கு வேணும்னா நமக்கு ஒரு பண்பாடு வேணும். என்ன பண்பாடு? இரண்டொழுக்க பண்பாடு. நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்கவும் கூடாது, துன்பப்படுகிறவர்களுக்கு உதவ வேண்டும். அந்த இரண்டொழுக்க பண்பாடை இங்க கற்றுக் கொடுக்கிறோம். அந்த இரண்டொழுக்க பண்பாடு நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நட்பு வந்து. வீட்டுக்குள்ளே நினைச்சு பாருங்க, இப்ப கணவன் மனைவி இருவரும் முடிவு பண்றாங்க, நம்ம 2 பேருமே ஒரே கடவுளுடைய பிள்ளைகள். நான் உனக்கு துன்பம் கொடுத்தா எனக்கே நான் துன்பம் கொடுத்துக் கொள்கிறேன். பிறருக்கு என்ன முற்புகள் செய்யும், தமக்கு என்ன பிற்புகள் தாமே. நான் என் மனைவிக்கு, என் கணவனுக்கு துன்பம் கொடுக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, நான் பிறருக்கு, என் மனைவிக்கு, என் கணவனுக்கு உதவி கொண்டே இருப்பேன். அதே போல பெற்றோர்களும் குழந்தைகளும் நினைக்கிறாங்க, எந்த குடும்பத்திலேயாவது பிரச்சனை வருமா? மாமியாரும் மருமகளும் இதே போல நினைச்சுட்டா எந்த வீட்டிலேயாவது மதர் இன் லா, டாக்டர் இன் லா, 2 லா ஒத்து வராம இருக்குமா? 2 லா தான் ஒத்து வர மாட்டேங்குது இப்போ பாருங்க. அப்ப உறவு பிரச்சனை தீர்ந்துருமா தீராதா? அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்னென்ன பண்புகள்? இன்முகம், இன்சொல், சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம், புறங்கூறாமை, குறை காணாமை, துன்புறுத்தாமை, இது போன்ற நல்ல பண்புகள். அதை எப்படி வளர்த்துக்கிறது? நற்பண்புகளை எப்படி வளர்த்துக்கிறது? அதெல்லாம் இங்க சொல்லி புரியுதா? அப்போ உடல் நலம் வந்துடும், பொருள் வளம் வந்துடும், நட்பு நலம் வந்துடும், பிரச்சனை தீர்ந்துதா? அப்புறம் மனம்ங்கிறதுக்கு மனதை பற்றிய ஒரு அறிவு இந்த சொல்லி. ஆன்மானா என்ன, மனம்னா என்ன,
இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். கொடுத்த உடனே மன நிறைவும். அது அன்பர்களே, இதுதான் யோகா. இதை கற்றுக் கொடுக்குறோம். இதை எல்லாரும் கத்துக்கலாம். கிராமத்தில் இருக்கவங்களும் கத்துக்கலாம், நகரத்தில் இருக்கவங்களும் கத்துக்கலாம். 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேரும் கற்றுக்கொள்ளலாம். இதுக்கு அறிமுக வகுப்பு இருக்கிற முறையில ஒரு 12 அமர்வுகளில உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். தனித்தனி அவ்வப்பொழுது கத்துக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு மேல சான்றிதழ், அது சர்டிபிகேட், அது 4 மாத கல்வி, 4 மாதத்துல படிச்சு முடிச்சிடலாம். புக்கு அதுக்கு பரீட்சை கூட கிடையாது, தேர்வு கிடையாது, சர்டிபிகேட் கொடுத்துருவோம், படிச்சு கொடுத்துருவோம். தேர்வு எழுதுனீங்கன்னா டிப்ளமா டிகிரி பட்டங்கள் கொடுக்கிறோம் என்று கூறி, இதுதான் மனவளக்கலை ஆன்மீக கல்வி என்று சொல்லி இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. இதை எது செய்துட்டு வந்தா அப்ப என்னென்ன நன்மைகள் வரும்? நோய்கள் எளிதாக குணமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், ஆய்வு கூடும், பொருளாதார நிலை உயரும், குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உறவுகள் மேம்படும், நினைப்பது நடக்கும், கவலை இல்லாமல் வாழலாம், மாணவர்களுக்கு ஒழுக்க பழக்கங்கள் ஓங்கும், இந்த மூளைத்திறன் எல்லாம் மேம்படும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.